எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு OneDayTrip. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நாங்களும் வந்து இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே அண்ட் சண்டேயோட ஒரு கலெக்டிவான vlog. சரியா? ஏன்னா கண்டினியூஸாக எனக்கு வந்து vlog எடுக்க முடியல காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். அதனால நடந்த மேஜரான விஷயங்கள் மட்டும் எடுத்துட்டு உங்களுக்காக vlog-ஆ போடுறேன். சரியா? ஸோ சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம், அதுக்கப்புறமா ஐக்கியா போயிருந்தோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. சண்டே நாங்கள் ஹாலோவின் ஷாப்பிங்க்கு போயிட்டு கண்ணனுக்கு ஹாலோவின் காஸ்டியூம் எல்லாம் வாங்கினோம். ஸோ அது எல்லாமே தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி நான் வந்து வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நானும் என்னோட ஃப்ரெண்டு அமியும் சேர்ந்துட்டு நல்ல பிள்ளைங்களாயிட்டோம். நாங்கள் வந்து இப்போ வாக்கிங் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது எல்லாமே வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சாட்டர்டே மார்னிங்லேருந்து சண்டே நைட்டு வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணோன்றது வந்து இந்த வீடியோவில் பாருங்கள். இன்னைக்கு அண்ணன் டர்ன் நானு கண்ணா எவரு கண்ணா இன்னைக்கு அண்ணன் டர்ன் நானே கண்ணா கண்ணா അമ്മേന്റെ ടേൺ ആണ്. അമ്മാസ് ടേൺ. എല്ലാം പാച്ച് വെച്ചിട്ടുണ്ട്. ആ ഈ കണ്ണന്റെ ടേൺ ആണ്. കണ്ണ കുഞ്ഞാണെന്റെ കണ്ണോ ക്ലാപ്പ് യുവർ ഹാൻഡ്സ്. ക്ലാപ്പ് 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 ക്ലാപ്പ്. ഓ ഇത് കാണാ പിക്കപ്പ് പോവാണോ വേണ്ടേ? Karena where are you? காலையில் எழுந்திரிச்சு நல்லா எனர்ஜெட்டிக்காக வாக்கிங் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல பக்கத்து வீட்டில், அம்மியும் நானும் சேர்ந்து தான் இன்றைக்கி வாக்கிங் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ண போதே வந்து ஒரு அழகான பேக்கேஜ் வந்திருக்கு. யார் அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாசியர்லேருந்து பர்ஃப்யூம் அமைச்சிருக்காங்க. நான் 2 பர்ஃப்யூம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது 2மே வந்திருக்கு. ஸோ டாசியர்லேருந்து வந்த பர்ஃப்யூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகெண்ட்டாக இருக்குது இவங்களோட பேக்கிங். டடா, இங்கே பாருங்கள், ஆம்ப்ரி சாஃப்ரான் ஒரு ஃப்ளேவர் வந்து ஆம்ப்ரி சாஃப்ரான் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இது கூட இருக்கிற இந்த பேப்பரில் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன நோட்ஸ் இருக்குது, எந்த பர்ஃப்யூம்லேருந்து அவங்க இன்ஸ்பயர்ட் ஆகிட்டு தான் இந்த பர்ஃப்யூம் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இதோட கான்சன்ட்ரேஷன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு இந்த பர்ஃப்யூம் பிடிக்கல, இது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்மெல் இல்லைன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணலான்னு இதில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணுற பர்ஃப்யூம் அவங்க வந்து சேரிட்டிக்கு தான் அவங்க வந்து டொனேட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆம்ப்ரி சாஃப்ரான். இன்னொரு ஃப்ளேவர் வந்து என்னென்னு காமிக்கிறேன். இதுதான் செகண்ட் பர்ஃப்யூம், அரோமேட்டிக் ஜிஞ்சர். இங்கே பாருங்க. அண்ட் இவங்களோட பாட்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. இங்கே பாருங்க. ஸ்மெல் ஸோ குட். அரோமேட்டிக் ஜிஞ்சர் சூப்பராக இருக்குது ஸ்மெல். அண்ட் இதுவும் வந்து அதே மாதிரி சேம் அதோட நோட்ஸ் அண்ட் இன்ஸ்பயர்ட் பை லூயி விட்டானோட ஒரு பர்ஃப்யூம் பார்ஃபமோட இன்ஸ்பயர்டாக தான் இந்த பர்ஃப்யூம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சேம் அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து 18% போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போது நம்ம அடித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரியா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மெல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸி ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வுட்டி ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். மற்ற இந்த ஃப்ளோரல் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி பவுட்ரி ஸ்மெல் பிடிக்காது. அண்ட் அக்வா வந்து ஓகே தான், பட் ஃப்ரூட்டி ஸ்மெல்லும் அவ்வளோக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்சது வந்து ரொம்ப சிட்ரஸி ஸ்மெல் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வுட்டி பயங்கரமாக பிடிக்கும். ஸோ நான் ஆர்டர் பண்ண ஆம்ப்ரி சாஃப்ரானில் டாப் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் அண்ட் ஆரஞ்சு பிளாசம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பினேஷன் தான். அதே மாதிரி அரோமேட்டிக் ஜிஞ்சரில் ஜிஞ்சர், கிரேப் ஃப்ரூட்
பீட்ரூட் அண்ட் மெரைன் நோட்ஸ். ஸோ இது ரெண்டும் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து அவங்க டாப் நோட்ஸ் எது, மிடில் நோட் எது, அதே மாதிரி பேஸ் நோட் எதுன்னு அவங்க இந்த பாட்டிலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டாசியர் பர்ஃப்யூமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% வீகன் அண்ட் குரல்ட்டி ஃப்ரீ தான். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஹை அண்ட் பர்ஃப்யூம் இல்லைன்னா லக்ஸுரி பர்ஃப்யூம் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் டாசியரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி மென்னுக்கும் விமனுக்கும் அதே மாதிரி யூனிசெக்ஸ் எல்லா டைப் பர்ஃப்யூம்ஸுமே வந்து டாசியரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நான் வந்து இன்னைக்கு ஆம்பரி சாஃப்ரான் தான் அடிக்க போகிறேன். சரியா? ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்குது ஸ்மெல். அண்ட் அந்த சாஃப்ரானோட அதே மாதிரி ஆரஞ்சோட ஃப்ளேவர் தான் நல்லா சூப்பராக வருது. ஸோ கொஞ்சம் பர்ஃப்யூம் அடிச்சுட்டு வாக்கிங் போனால் ஸ்மெல் எதுவும் தெரியாது. ஸோ நானும் அவையும் வாக்கிங் போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து டாசியர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு சூப்பர்பான பர்ஃப்யூம் கிடைக்கும். டாசியர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே ஆத்துக்காரர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா கண்ணனோட புது கார் சீட் வந்து இன்ஸ்டால் பண்ண போயிட்டுருக்காரு. அதை பற்றி அவர் படிச்சுட்ருக்காரு. ஸோ அவரோட குட்டி கார் சீட் ஒன்று இருந்துச்சு இல்லை, இன்ஃபென்ட் கார் சீட், அது வந்து அவருக்கு சின்னதாகிடுச்சு. அதனால் நாங்கள் இப்போ புதுசாக ஒரு கன்வெர்ட்டபிள் கார் சீட் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து 1.25 மணி நேரம் இருக்குது இந்த கோவிலுக்கு, சங்கட் மோச்சன் ஹனுமான் டெம்பிள். ஸோ இந்த கோவிலுக்கு மட்டும் நம்ம ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு தான் போக முடியும். ஏன்னா அங்கே வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மின்றதுனால, அது ஒரு மலை மேலே இருக்குது அந்த கோவில், அதனால அங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாததுனால நம்ம எப்போவுமே ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு தான் இந்த கோவிலுக்கு வரணும். ரொம்ப 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 காம் அண்ட் குவைட்டான ஒரு இடங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் இந்த டெம்பிளுக்கு வரோம். ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் அந்த டைம் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த கோவிலில் வந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப மைண்டே வந்து காமாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடமே, வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம கண்ணனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு லைட்டாக பசிச்சுட்டு இருந்தது. அதனால இந்த கோவில் கூட வந்து ஒரு கெஃபே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நல்லா சூடு சமோசாலாம் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப நேரம் இங்கே பார்க் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டில் இருக்கிறவங்க வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கிறவங்க வந்து வருவாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா பிரார்த்தனை எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு டின்னர் எல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடிச்சிட்டோம். கண்ணாவும் வந்து லைட்டாக தூக்க கலக்கத்தில் இருந்தார். சரி சொல்லிவிட்டு அதுக்காக சொன்னார் நம்ம ஐக்கியா போகலாம் அப்படின்னு. ரொம்ப நாளாக நாங்கள் ஒரு பூஜா ரூம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அது வாங்குறதுக்காக தான் வந்தோம். ஆனால் வந்து என்ட்ரு ஆன உடனே வந்து ஃபயர் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. நாங்கள் வந்து எல்லாருமே பேனிக் ஆகிட்டோம். என்ன ஆச்சு, திடீர்னு ஏதாச்சும் நெருப்பு வந்துடுச்சு அப்படின்னு. ஸ்டாஃப் கிட்ட கேட்டப்போது அவங்க சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ திடீர்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க எல்லாருமே வந்து சீக்கிரமாக இவாக்குவேட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எங்களாம் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வெளியில் துரத்திட்டாங்க எல்லாரையுமே. ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபயர் ட்ரக் வந்துருச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்தோம், என்னடா ஆச்சு, அப்படி ஏதாச்சும் நெருப்பாயிடுச்சோ அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரோ தெரியாமல் அந்த ஃபயரோட அலார்ம் அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டாங்க, ஏதோ குழந்தை யாரோ ப்ரெஸ் பண்ணாங்க, அதனால தான் அப்படின்னு. ஸோ நாங்களும் ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம், நெக்ஸ்ட் அவங்க திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்களா ஸ்டோர் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து இனிமேல் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறோம், இனிமேல் இன்றைக்கி ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அப்படியே அங்கேருந்து சரி சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே நைட்டாக குளிராக, அதனால ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அப்படியே கோல்ட் ஸ்டோனுக்கு வந்தோம். கோல்ட் ஸ்டோனில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அது ராத்திரிக்கு ஐஸ்கிரீம், அதுவும் இந்த குளிரில் சூப்பராக இருக்கு. சாட்டர்டே அப்படியே பரபரப்பாக முடிஞ்சிடுச்சு. சண்டே வந்து ஷாப்பிங் டே. ஸோ சண்டே நாங்கள் ஹாலோவின் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வால்மார்ட்க்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நிறைய இங்கே ஹாலோவினோட டெக்கரேஷன் அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சரி சொல்லிவிட்டு கண்ணனுக்கு இங்கேருந்து காஸ்டியூம் வாங்கலான்னு தான் முதல்ல வந்தோம். ஆனால் எல்லாமே பார்த்துட்டு எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. அப்படியே எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். சரி ஏதாச்சும் அழகான ஏதாச்சும் டெக்கர் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. எல்லாமே நிறைய ஃபால் கலெக்ஷன்ஸ் அண்ட் நிறைய ஹாலோவின் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து எதுவுமே கிடைக்கல. அப்படி கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் டாலர் ட்ரீக்கு வந்தோம்.
டாலர் ட்ரீல எதுக்காக வந்தோம்னா கண்ணனுக்கு ட்ரிக் ஆர் ட்ரீட்காக பக்கெட் வாங்குறதுக்காக வந்தோம். ட்ரிக் ஆர் ட்ரீட்க்கு அந்த சாக்லேட் கேண்டீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக ஒரு பக்கெட் வேணும், அது வாங்குறதுக்காக நாங்கள் டாலர் ட்ரீக்கு வந்தோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழகான இந்த ஹாலோவீன் டெக்கர்ஸ், கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிற ஹாலோவீன் டெக்கர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சேன், உங்களுக்கும் காமிக்கலான்னு. அதே மாதிரி டாலர் ட்ரீல இப்போ வந்து விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாமே $1 இருந்தது, இப்போ $1.25 மாற்றிட்டாங்க. இப்போ எது எடுத்தாலுமே வந்து $1.25 தான். டாலர் ட்ரீலேருந்து ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு லஞ்சை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். എങ്ങനെ തിരിച്ചു വരുന്നേ? ടേൺ ആടാ വോ നീ തിരിച്ച് അങ്ങോട്ട് പോയേ. ആടാ ഗുഡ് ബോയ് കണ്ണാ. நாங்கள் திருப்பியும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸ்பிரிட் ஹாலோவீன் அப்படின்னு ஒரு கடை எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹாலோவீன் டைமில் தான் இந்த கடை ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் இது வரைக்கும் இங்கே வந்தது கிடையாது, அதனால எங்களுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டே வந்து இங்கே வந்திருக்கலாம் காஸ்டியூம் வாங்குறதுக்காக நினச்சோம். ஏன்னா இந்த கடையில் ஹாலோவீன் காஸ்டியூம்ஸ்க்காகவே வந்து அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும், சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இங்கே ஹாலோவீன் காஸ்டியூம் கிடைக்கும். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைக்காக ஹாலோவீன் காஸ்டியூம் தேடிட்டுருக்கீங்கன்னா ஸ்பிரிட் ஹாலோவீன் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான ஹாலோவீன் காஸ்டியூம்ஸுமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ கண்ணாக்கு வந்து காஸ்டியூம் செக் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். எல்லாமே வந்து பார்த்தா பயங்கரமாக இருக்குது பாருங்கள். எல்லாமே அவ்வளோ கொடூரமாக இருக்குது. பயம் படுத்துகிற மாதிரியும் அந்த மாதிரி நிறைய மாஸ்க் எல்லாம் இருந்துச்சு, காஸ்டியூம்ஸ் இருக்குது. எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் படுத்துகிற மாதிரி தான் இருக்குது இந்த கடையே. கண்ணா லயன் 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 இஷ்டப்பட்டா yes ഇഷ്ടപ്പെട്ടോ? or dino no elephant. ഇതിന്റെ അത്ര ക്യൂട്ട് ആയിട്ടൊന്നുമില്ല. അല്ലെങ്കിൽ ഇതുണ്ട് പിന്നെ അയ്യോ മോൺസ്റ്റർ ഒന്നും വേണ്ട. താഴത്തെ ഇതോ ബേബി ഫോൺ വേണ്ട, അത് ഗേൾ ആണത്. ഇത് മതി അപ്പൊ പിടിച്ചോ. ഓക്കെ. ആൻഡ് ഡൈനോ, ഈ ഡൈനോ വേണ്ടല്ലോ. ഇതിന്റെ ബാക്കിലുണ്ട്. ഓ ദാറ്റ്സ് എ വിച്ച്. കൗ ഉണ്ട്. മിനി മൂ. ലയൺ വേണോ? ലയൺ വേണോ? കണ്ണ എലിഫന്റ്. കണ്ണ എലിഫന്റ് അത്ര ഇഷ്ടപ്പെട്ടില്ല. ഓക്കെ, ലയൺ വാങ്ങിക്കാട്ടോ. இங்கே டிஸ்னி கேரக்டர்ஸோட காஸ்டியூம்ஸும் இருந்துச்சு. மிக்கி மவுஸ், டொனால்ட் டக், ப்ளூட்டோ, அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸோட காஸ்டியூம்ஸ் இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த பேபிஸோட ஹாலோவின் காஸ்டியூம் மட்டும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. டைகர் இஷ்டப்பட்டா? அண்ணா போய்
கடையில் ஒரு செக்ஷனில் மட்டும் எப்படின்னா ரொம்ப பயன்படுத்துகிற மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அதோட நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன், பட் நான் இந்த வீடியோ கூட இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா நம்ம வீடியோஸ் நிறைய குழந்தைங்களும் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து பயப்பட வேண்டாம் அது பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த பார்ட் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ணனோட ஹாலோவின் காஸ்டியூம் வாங்கிட்டோம். என்ன காஸ்டியூம் வாங்கினோன்றது வந்து ஹாலோவின் விலாகில் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸோ அப்படியே வர வழியில் இங்கே ஒரு பம்ப்கின் பேட்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் தான். ஸோ இங்கேருந்து ஒரு பம்ப்கினும் வாங்கிட்டு போகலான்னு, ஏன்னா ஃபஸ்ட்டு ஹாலோவின் இல்லையா அவரோடது. ஸோ பம்ப்கின்க்கு வந்து கார்விங் எல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நடக்கும் தெரியாது, ஆனாலும் வந்து பம்ப்கின் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். நைட் டைம் ஆகிடுச்சு, கண்ணனுக்கு செம்ம தூக்கம் வருது, ஆனாலும் வந்து எங்கள் கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்படியே பம்ப்கின் பக்கத்தில் உட்கார வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். அவர் வந்து ஜாலியாக பம்ப்கின் வச்சு விளாண்டுட்டு இருந்தார். அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஆனால் நைட் டைம்ன்றதுனால அவ்வளோக்கு கிளாரிட்டி இல்லை ஃபோட்டோஸில். அண்ட் அவரோட ட்ரெஸ்ஸும் வந்து அதுக்கு மேட்சிங்காக இல்லை. ஆனாலும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் ஃபேமிலியாக எடுத்தோம். Clap your hands, listen to the music and clap your hands. Clap your hands, clap your, clap, clap, clap. Aikana? இது மண்டே மார்னிங் எடுத்தது. அப்பா ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து விளையாண்டுருக்காங்க. அப்போது நாங்கள் வந்து இப்போது திவாலிக்காக ரெடி ஆகிட்ருக்கோம். இனிமேல் வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணணும். அப்புறம் திவாலி ஷாப்பிங் நாங்கள் பண்ணிட்டோம், அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன். அதே மாதிரி திவாலிக்காக நாங்கள் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து திவாலி விலாக் இல்லைனா கண்ணனோட ஃபுட் ரெசிபிஸ் வீடியோ ஏதாச்சும் ஒன்று வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து வெயிட் கெயின் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ வெயிட் கெயின் ரெசிபி இல்லைனா திவாலி விலாக் ஏதாச்சும் ஒன்று வரும், சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், சரியா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இனிமேல் வேறு சூப்பர் எக்ஸைட்டிங்கான vlog வர வரைக்கும் பாய்.